பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 6வது வசனம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் தம்முடைய தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறாரா? அவருடைய தோட்டம், அதாவது அவருடைய ஜனம், தெரிந்தெடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், வேலி அடைத்து பாதுகாத்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நல்ல பழம் தரும் என்று, நல்ல ரசம் தரும் என்று காத்திருந்தால் அது கசப்பை கொடுத்தது என்று வேதனையோடு சொல்லுகிறார். நான் ரொம்ப கேர் பண்ணதுக்கு அப்புறம் நீ எனக்கு என்ன கொடுக்குற? கசப்பை கொடுக்குற. அதனால நான் இனி என்ன பண்ண போகிறேன்? நான் உன்னை கேர் பண்ண மாட்டேன். அதுதான் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. கிளை இனி நறுக்கப்படாது, களை பிடுங்கப்படாது. சிம்பிளாக சொல்லணும்னா உன்னை நான் இனி பராமரிக்க மாட்டேன். அநேகருக்கு தங்களை சிலர் கேர் பண்ணுறது பிடிக்காது. சிலருக்கு என்னென்ன அப்படின்னா, என்னை கேர் பண்ண யாருமே இல்லையேங்கிற வருத்தம். ஒருத்தங்களை கேர் பண்ணாமலே விட்டால் அவங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் போயிடும். சில பிள்ளைகள் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, எக்கேர் கெட்டு போன்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அநேக முட்கள் உண்டு. அநேக விதத்தில் அவங்க பாதிப்படைந்து ரொம்ப மோசமான வழியில் செல்வதும் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன் சொல்லி கேர் பண்ண மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைலாம் ரொம்ப தங்கம், அவன் வேலையை அவளே பார்த்துப்பான், நான்லாம் ஒன்றும் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்க. அதுவும் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது அநேக வாழ்க்கையில். ஒரு தகப்பன் கதறினது என்னால் மறக்கவே முடியாது. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அப்படி இருந்தான், என் நம்பிக்கையே இவன் மேலே தான் வச்சுருந்தேன். இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. இந்த ஓவர் நம்பிக்கையிலேயே கேர் பண்ணாமல் விடுறது உண்டு. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மரம் வளரணும்னா அதன் கிளை நறுக்கப்பட்டு தான் ஆக வேண்டும், களைகள் பிடுங்கப்பட்டு தான் ஆக வேண்டும். இதுதான் சரியான பராமரிப்பு. அப்படியே ஒவ்வொரு தேவப்பிள்ளை வாழ்க்கையிலும் இந்த பரலோக பராமரிப்பு தேவை. பல நேரத்தில் நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. கடினமான உபதேசம் சொல்லிட்டு விலகிறோம், கேட்க மறுக்கிறோம், இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். இதனால என்ன ஆகும்? ஆண்டவர் கேர் பண்ணுறதை விட்டுருவார். ஆண்டவர் வேதனையோடு சொல்வார் அல்லவா, சங்கீதத்தில் இருக்கிறது அல்லவா, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். அப்போ நான் சீக்கிரமாக எதிராளிகளை தாழ்த்திடுவேனே. என் ஜனத்துக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா என் ஜனம் என்னை விரும்பவில்லை. தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்கிட்ட வந்து அவர் அப்படி இப்படி சொல்கிறார், இதை விடு, அதை விடு, இதை மாற்று, அதை மாற்ற சொல்கிறார். அதை கிளை நறுக்கிறது. இந்த கிளை நறுக்கப்படுகிற இடத்துல முள் வளராது, வளர விட மாட்டார். ஆனால் கிளை நறுக்கப்படாமல் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல என்னெல்லாமோ முளைக்கும். அதன் பிறகு அது ஒன்றுக்குமே உதவாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கை இப்படி பாழாக்கப்பட்ட நிலமாய் மாறாதபடிக்கு ஆண்டவரே, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்வீர் என்று ஒரு பாடல் உண்டல்லவா, அதே போல ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும், கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்வீர். யார் தேவனால் அனுதினம் சுத்திகரிக்கப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முள்ளுக்கு இருக்காது, அவங்க வாழ்க்கை பாழாகவே செய்யாது. ஆனால் யார் கண்டுக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க லைஃப் பாழாகும். நம்முடைய வாழ்க்கை தேவனால் அனுதினம் சுத்திகரிக்கப்படுகிறதா? சிந்தித்து பார்ப்போம், இல்லைன்னா ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் எங்கள் வாழ்க்கை பாழாகிடக்கூடாது, பாழான நிலைமை எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. சுத்திகரியும், காத்துக்கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.